முக்கோணத்தினை மேற்கோளாக கொண்டு எக்ஸின் மதிப்பு காண்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க வந்து sin ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து இதை வந்து என்னது முக்கோணத்தினை மேற்கோளாக கொண்டு எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. சொல்யூஷன். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இந்த வேல்யூ லெட் cos inverse of 1 minus x is equal to theta அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான். ஸோ அப்படி எடுத்ததுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 1 minus x is equal to cos theta அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, முக்கோணத்தினை மேற்கோளாக கொண்டு எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து இது வந்து தீட்டாவா இருந்தது அப்படின்னா காஸ் தீட்டா அப்படிங்கிறது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ இங்க என்னது 1 மைனஸ் எக்ஸ், இங்க 1. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னது நமக்கு இங்க சைன் இருக்குது, அப்போ இங்க சைன் இன்வர்ஸ் வேணும். அப்போ இதுக்கு வந்து என்னது சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும். சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்க சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகே, ஸோ காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னது எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னா எதிர்பக்கம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எதிர்பக்கம் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம, ஸ்கொயர் ரூட் ஆஃப் கர்ணத்தினுடைய வர்க்கம் மைனஸ் இந்த பக்கத்தினுடைய வர்க்கம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது இதை வேற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி எழுதலாம். ஓகே, இதுதான் வந்து என்னது முக்கோணத்தினை மேற்கோளாக கொண்டு எக்ஸின் மதிப்பு காண்க அப்படிங்கிற அந்த முறை வந்து இதுதான். ஓகே, இது வந்து சரிதான் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட வந்து ஒரு ஆதாரமும் இருக்குது. என்ன ஆதாரம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு தெரியும் காஸ் தீட்டா வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுல இருந்து எப்படி சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறது. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, அப்ப இதுல வந்து என்னது எனக்கு வந்து என்னது சைன் தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னு என்ன பண்றேன் நான், இங்க 1 மைனஸ் இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதுக்கப்புறம் என்னது வர்க்கம் மூலம் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது இங்க 1 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ அதனால வந்து இது சரியானது. ஸோ இதுல இருந்து என்ன கிடைக்குது நமக்கு, இங்க சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் வந்து என்னது 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் பெருக்கல் 1. ஸோ அப்போ வந்து மைனஸ் 2 எக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் பிளஸ் 2x. ஓகே, ஸோ 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதுல இருந்து என்னது எக்ஸை வந்து பொது வழி எடுத்துட்டோம் அப்படின்னா என்னது இங்க 2 இருக்குது, இங்க மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது நம்மளுடைய சைன் தீட்டா. ஓகே, சைன் தீட்டா வந்து என்னது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் 2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் 2 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் தான் என்னது தீட்டா அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் சைன் தீட்டா. தீட்டா வந்து என்னது ஃபர்தரா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் 2 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது சைனும் அதனோட இன்வர்ஸ் கேன்சல் ஆயிட்டு நமக்கு ஆன்சர் வந்து என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் 2 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதலாம், இல்லைன்னா வந்துட்டு என்னது 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கணக்கு பார்க்கலாம். முக்கோணத்தினை மேற்கோளாக கொண்டு எக்ஸின் மதிப்பு காண்க, காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1. ஸோ இதுவும் முன்னாடி பார்த்த கணக்கு மாதிரியா தான். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்னது tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 1. ஸோ tan தீட்டா அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ இந்த முக்கோணத்துல இந்த ஆங்கிள் வந்து தீட்டா எடுத்துட்டோம்னா இது எதிர்பக்கம் வந்து என்னது இங்க 3x மைனஸ் 1. ஓகே, அடுத்துள்ள பக்கம் வந்து என்னது 1. ஸோ அப்போ கர்ணம் அப்படிங்கிறது என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ நமக்கு வந்து என்னது
காஸ் இங்க தேவை அப்படிங்கறதுனால என்னது இங்க காஸ் எழுத போறேன். ஸோ காஸ் தீட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ காஸ் தீட்டா ஃபார்முலா என்னது நமக்கு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ அடுத்துள்ள பக்கம் வந்து என்னது இங்க 1 டிவைடட் பை கர்ணம் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க 1 ஸ்கொயர்ங்கிறது என்னது 1 பிளஸ் இந்த 3x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கேயும் சிம்பிளை பண்ணலாம், இல்லை இங்க சிம்பிளிஃபை பண்ணி அதை எழுதிக்கலாம். நம்ம இங்க அந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம. ஸோ 1 பிளஸ் 3x மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இதான் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் இது வந்து 3x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ங்கிறது ஃபர்ஸ்ட் 3x தி ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் பிளஸ் இந்த 1 ஸ்கொயர், அதுக்கப்புறம் மைனஸ் 2 பெருக்கல் 3x பெருக்கல் 1. ஸோ 1 வந்து பெருக்கல் 1 தான், அதுதான் கிடைப்பது. ஸோ 3x ஸ்கொயர் அப்படிங்கிற என்னது 9x ஸ்கொயர், அதுக்கப்புறம் x உள்ள டைம் என்னது மைனஸ் 6x. ஓகே, அதுக்கப்புறம் இங்க 1 பிளஸ் 1 பிளஸ் 2. ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து என்னது காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 2. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு காஸ் ஆஃப் கணக்கு சால்வ் பண்ணலாம். காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1 வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ காஸ் தீட்டா. ஸோ காஸ் ஆஃப் தீட்டா வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இங்கே சாரி இங்கே வந்து காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 2 அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 2. ஓகே, ஸோ இங்கே வந்து தீட்டாங்கிறது என்னது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 2. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது காசும் அதோட இன்வர்ஸ் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இதுதான் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்த கணக்கு என்னது முக்கோணத்தினை மேற்கோளாக கொண்டு எக்ஸின் மதிப்பு காண்க tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1/2. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னது நமக்கு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1/2. இது எப்படி எழுதிக்கலாம் 2x பிளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த செங்கோண முக்கோணத்துல இந்த ஆங்கிள் வந்து தீட்டாவா இருந்தது அப்படின்னா சைன் தீட்டா வந்து என்னது நமக்கு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகே, ஸோ நமக்கு இங்க எதிர்பக்கம் வந்து என்னது இங்க 2x பிளஸ் 1, கர்ணம் வந்து என்னது இது 2. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்னது அடுத்துள்ள பக்கம் வந்து தெரியாது. ஸோ அடுத்துள்ள பக்கம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கர்ணத்தினுடைய வர்க்கம் 2 ஸ்கொயர் மைனஸ் இந்த 2x பிளஸ் 1 ஸ்கொயர். எதுக்கு நம்ம இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இங்க tan இருக்குது. ஸோ அதனால இங்க tan தீட்டா தேவை. tan தீட்டா ஃபார்முலா என்னது tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னது நமக்கு இங்க ஆன்சர் கிடைச்சிருச்சு. tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் வந்து என்னது நமக்கு இங்க 2x பிளஸ் 1 டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் வந்து என்னது நமக்கு இங்க இதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது 4 மைனஸ் இங்க 2x பிளஸ் 1 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2x பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2x தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, அண்ட் தென் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்புறம் பிளஸ் 2 பெருக்கல் 2x பிளஸ் 1 பெருக்கல் 1. ஓகே, ஸோ 2 பெருக்கல் 2x பெருக்கல் 1. ஸோ அப்போ வந்து நமக்கு 4x. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு என்னது இங்க 4 இது மைனஸ் இது வந்து என்னது 4x ஸ்கொயர். ஸோ மைனஸால் உள்ள பெருக்கிக்கேன், ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே மைனஸ் 1 இங்கே வந்து என்னது மைனஸ் 4x. ஓகே, ஸோ நமக்கு என்னது இங்க 4 மைனஸ் 1 அப்படிங்கிறது என்னது 3. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ்
4x² மைனஸ் 4x. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது இந்த அடுத்துள்ள பக்கம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x² மைனஸ் 4x. ஓகே, இது வந்து tan தீட்டாவா இருந்தது அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2x plus 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x² மைனஸ் 4x. ஓகே, ஸோ நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க, tan ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x plus 1/2 தான் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா, ஏன்னா இது வந்து என்னது தீட்டா அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ tan தீட்டா. இப்போ வந்து என்னது tan ஆஃப் தீட்டாங்கிறது என்னது tan இன்வர்ஸ் ஆஃப் 2x plus 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x² மைனஸ் 4x. ஸோ இப்போ வந்து என்னது டேனும் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2x plus 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x² மைனஸ் 4x. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கண்டுபிடிச்சாச்சு. இந்த கணக்குல வந்து என்னது இங்க முக்கோணத்தினை மேற்கோளா கொண்டு அப்படின்னு கொடுத்ததுனால இந்த மாதிரி மெத்தட்ல வந்து சால்வ் பண்றோம். இல்லைன்னா வந்துட்டு நமக்கு டைரக்டாவே வந்து ஃபார்முலாஸ் தெரியும். அதாவது சைனுக்கு, டேனுக்கு, காஸுக்கு இதெல்லாம் வந்து தொடர்புபடுத்தலாம் ஃபார்முலாஸ் தெரியும். ஸோ இந்த 3 கணக்குமே என்னது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே, பட் ஆல்மோஸ்ட் இது ப்ரொசீஜர் வந்து என்னது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இந்த முக்கோணத்துல நம்ம இந்த அடுத்துள்ள பக்கமோ கர்ணமோ கண்டுபிடிக்கிறது வந்து என்னது அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றா வரும். அதான் வந்துட்டு முதல் ப்ராப்ளத்துலேயே உங்களுக்கு வந்து டெமோ காட்டினேன் நான். ஸோ ரொம்ப வித்தியாசமா இருக்காது. இதுதான் வந்து ஃபார்முலா போட்டு செஞ்சாலும் அதே தான் வரும் ப்ரொசீஜர்.